மயிலாடுதுறை நகரத்தில் டிபிடிஆர் தேசிய மேல்நிலைப் பள்ளி என்கிற ஒரு பழமையான பள்ளிக்கூடம் இருக்கிறது. அது ஒரு மேல்நிலைப் பள்ளியாக இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 125 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடம். அந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் இடம் காலியாக இருக்கிறது. ஆகையினால் தலைமை ஆசிரியர் நியமிக்கப்பட வேண்டும். அந்த பள்ளிக்கூடத்தில் ஏறக்குறைய ஒரு 28 ஆண்டுகளாக பணியாற்றக்கூடிய கலைவாணன் என்கிற எல்லா தகுதிகளும் வாய்ந்த ஒரு ஆசிரியர் இருக்கிறார். இப்போ தலைமை ஆசிரியர் நியமிக்கப்படுகிற பொழுது அவர் தான் அந்த பணிமூப்பு அடிப்படையில் முதல் வரிசையில் இருக்கிறார். இப்போ அவருக்கு தான் அந்த தலைமை ஆசிரியர் பணியிடம் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த பள்ளி நிர்வாகம் என்ன காரணத்தாலும் தெரியல 8வது வரிசை பணிமூப்பில் 8வது வரிசையில் இருக்கக்கூடியவருக்கு அந்த தலைமை ஆசிரியர் பணியை கொடுப்பதற்கான முயற்சிகளை அவங்க செய்கிறாங்க. ஆகவே இதை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மற்றும் முற்போக்கான இயக்கங்கள் இது தவறு என்று சுட்டிக்காட்டி அதற்கான இயக்கத்தை நாங்கள் நடத்துவதற்கு முன் வந்திருக்கிறோம். இவருக்கு தான் கலைவாணனுக்கு தான் கொடுக்கணும், எல்லா தகுதியும் இருக்குது, பணிமூப்பு அடிப்படையில் முதல்ல இருக்கிறார். அப்போ விசாரிக்கிற பொழுது அவர் ஒரு தலித் என்பதற்காக அவர் நிராகரிக்கப்படுவதாக எங்களுக்கு தெரிய வருகிறது. ஆகவே இது தவறானது. அது ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி. எல்லா நிதி உதவியும் அரசாங்கம் செய்கிறது. பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளம் அரசாங்கம் எல்லாம் கொடுக்கிறது. எல்லா வசதிகளும் அரசு செய்கிற பொழுது இப்படியான பணிக்கு மட்டும் தலைமை ஆசிரியர் நியமனத்துக்கு மட்டும் அந்த மேனேஜ்மெண்ட் செய்யும் என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே உடனடியாக அந்த கலைவாணனுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கிற பணிமூப்பில் முன்வரிசையில் இருக்கிற முதலாவதாக இருக்கிற அவருக்கு தலைமை ஆசிரியர் பணி உடனடியாக வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது ஆடிஓ தலைமையில். அந்த பேச்சுவார்த்தை சரியாக அமையவில்லை. ஆகவே மாவட்ட ஆட்சியருக்கு மேல்முறையீடு செய்யுங்கள் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு வந்திருக்கு. மாவட்ட ஆட்சியரை நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம். நான் சட்டமன்ற உறுப்பினர், கீவளூர் சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற குழு தலைவர் சிபிஐஎம் நாகை மாலி, மயிலாடுதுறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சீனிவாசன், ஸ்டாலின், எங்களுடைய கட்சி தோழர்கள்லாம் இப்போ மாவட்ட ஆட்சியரை சந்திச்சிருக்கிறோம். அவர் உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து இவருக்கு அந்த பணி கிடைப்பதற்கான ஆணையை நாங்கள் பிறப்பிப்போம், அதுக்கான ஏற்பாடுகள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் மாவட்ட ஆட்சியரும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இதனுடைய அரசினுடைய கவனத்திற்கு நான் நிச்சயமாக கொண்டு செல்வேன், முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வேன். ஒரு நியாயமான கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம்.